இல்ல அவனுக்கு கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் சரியில்லை. அவரு கொஞ்சம் மேக்கப்லாம் நல்லா பண்ணல. கமலா சொன்னார் நினைக்கிறேன் இன்டர்வியூல, இந்த பார்ட் 2 வந்து என்னோட இது இல்ல, பார்ட் 3 தான் அவரோட இதுலயும் வாரிசா அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சூர்யா வந்து மருமகளை வந்து அடிச்சு 3வது கமலஹாசனை காலி பண்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. அங்க பம்பரை ஆணியை வச்சு சுத்திட்டு இருந்தது, இங்க ஆமை குத்தி சுத்திட்டு இருக்குது தொப்புளுக்குள்ள. குடுறதுக்கு இடமே கிடைக்கல அவங்களுக்கு. அவங்களா வர சொல்லி திருப்பி ஒரு மனுஷனை கள்ள தூக்கி அடிக்குது. படமே இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, சொல்றது எதுவுமே சொல்ல, இவங்களா எடுத்துட்டு இவங்களே தோத்துற மாதிரி எடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நான் பார்த்தவொன்னு தான் நல்லா இருந்ததுன்னு நான் தெரிஞ்சிருந்தேன். நல்லா இருந்தது. ஹீரோ சூப்பரா நடிச்சாரு. எல்லாமே நல்லா இருந்தது. இல்ல அவனுக்கு கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் சரியில்லை. அவரு கொஞ்சம் மேக்கப்லாம் நல்லா பண்ணல. எனக்கு ஹீரோ அந்த லாஸ்ட் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு கெட்டப்பு, அவர் அழகா சண்டை போட்டது எல்லாமே நல்லா இருந்தது. அது அப்படியே அவரு குனிஞ்சு லாரிலாம் வரும்போது குனிஞ்சு போனது எல்லாமே சூப்பரா இருந்தது. அவர் இப்படி போனது எல்லாமே செம்மையா இருந்தது. நான் கூட மாட்டிப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு கடைசியில தப்பிச்சு போயிட்டாரு. இதெல்லாம் பார்ட் 3 தான் பார்க்கலாம். வேஸ்ட் தானா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்கா போகுது. ரொம்ப ஓவர் சீனா இருக்கு படம். அடுத்த வர படத்துல தான் இருக்கு, பார்ட் 3ல தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த படம் வேஸ்ட் தான், காசும் வேஸ்ட் தான். இல்லைண்ணா, ரொம்ப அவரோட படமானு சொல்ற அளவுக்கு இருக்கு, ரொம்ப வேஸ்டா இருக்கு சார். ஆமா, இந்த படம் ரொம்ப கமலோட ஐப்பே கம்மியாயிடுச்சு இந்த படத்தினால. ஆமா, ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு படமே. அவரது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அவரே வந்து ரொம்ப கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு படத்துல. ஃபுல்லா படமே ரொம்ப கிரிஞ்சா இருக்குண்ணா. ஆமா, அதுதான் இப்ப அதுக்காக தான் இந்த படமே நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 2ல அவரே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், கமலா சொன்னார் நினைக்கிறேன் இன்டர்வியூல, இந்த பார்ட் 2 வந்து என்னோட இது இல்ல, பார்ட் 3 தான் அவரோட முழுவோட இதுவே அந்த பார்ட் 3ல தான் இருக்குன்னு சொன்னாரு. அதே போல நல்லா தான் இருக்கு. பார்ட் 3க்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹைப்பா தான் இருக்கு. படம் ஃபுல்லாவே லஞ்சம் தான். ஆனா அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, வேஸ்ட் தான். மியூசிக் அணி அது சொன்ன எல்லாரும் சொல்ற மாதிரி தான். அணியோட இது வந்து அனிருத்தை தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் இல்லை நான் படத்துல. ஃபர்ஸ்ட் 4 பசங்களை வச்சுட்டு கதையை மூவ் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியன் தாத்தா கம்பேக்னு ஒரு இது கொடுக்குறானுங்க. அதுலேருந்து இந்தியன் தாத்தா இங்கே உள்ளார வர்றாரு. உள்ளார வந்து என்ன சொல்றாருன்னா, குடும்பத்துல ஒருத்தன் கண்டிப்பா அன்னிஷியல் இருப்பானுங்க. அதாவது ஒருத்தன் தப்பா இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு நடிச்சாங்க. ஒரு குடும்பத்துல யாராவது தாய், மாமன், அத்தை, அக்கா, தம்பி, யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க மெயினாக வச்சுருக்காங்க. அந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு அந்த டோட்டல் இதையும் திருத்தணும். ஒருத்தனை திருத்திட்டா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒருத்தனை திருத்து, இது மெயினாக வச்சுருக்காங்க. படம் லென்த்துன்றாங்க. லென்த்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். கமலஹாசன் சார் மேக்கப் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. கமலஹாசன் சார் ரசிகனா இருக்கிறதுனால அது எனக்கு தோணலையான்னு தெரியல. ஆனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது மேக்கப்பில். இந்தியன் 1ல் இருந்த மேக்கப் வந்து 2ல் கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா சீனில் ஒவ்வொரு சீன் வந்து பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. கடைசியாக இந்தியன் தாத்தாவை துரத்திட்டு எல்லா மக்களும் ஓடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அங்கேருந்து அவர் தப்பிச்சு போகிற சீனாக நல்லா தான் இருக்குது. அந்த சேசிங் சீனு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா, இந்த குதிரை மாதிரி சில பேர் இந்த வர்ம கலையில் வந்து ஒரு இது கொண்டு வர்றாரு. இந்த ஒரு பெண் ஆக்குறாருங்க அப்படின்றாங்க. அது எவ்வளோ தூரம் நம்பிக்கைத்தன்மை இருக்கான்னு எனக்கு தெரியல. உண்மையில இருக்கலாம், பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் கொஞ்சம் அந்த வன்மக்கலை வந்து கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துருக்கலாம். பட் கமலஹாசன் நடிப்பு பார்த்தோன்னா பிரம்மாண்டம். அவர் சொல்லவே வேணாம், அவர் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அதே மாதிரி சங்கர் சார் டைரக்ஷனில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. சுஜாதா சாரனுக்கு நிறைய இடத்துல ஞாபகப்படுத்துது. எப்படின்னா ஒவ்வொரு டைலாக்கும் சுஜாதா சார் இருந்தப்ப வேற மாதிரி இருக்கும். டைலாக்கெல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்கும். இதில் டைலாக் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரீச்சாக இதாக கொடுக்கல. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தியிருக்கலாம். காமெடியில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். காமெடி விவேக் சார் இருக்கிறாரு, ஆனால் பட்டு காமெடி இல்லை. பாபி சிங்கம் வந்து படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்தியன் 1ல் வந்து மலையாள ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அவரோட பையனை வந்து இதில் ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. எல்லாமே வாரிசாக வர்ற மாதிரி அந்த படத்தில் ஒரு டைலாக்கும் சொல்லிட்டாரு, இதுலேயும் வாரிசா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன இதில் வாரிசு கிடையாது, இவன் படிக்கிற திறமையோட வரான், அது ஒன்று. அப்புறமாட்டி பார்த்தா சித்தார்த் சார் முன்னே நல்லா நடிச்சிருக்காப்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிப்பு. அம்மா சாவரப்போ அதோட ஃபீல் வந்து வேறு மாதிரி. அப்பா தப்பு பண்ண நம்ம அப்பா நல்லவன் அப்படின்னு நினைக்கிறான்.
கடைசியாக பார்த்தா தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் தான் கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, நகருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் செம்ம பாஸ்ட் படம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோவாக போகுது. விவேக் சார் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எஸ் ஏ சூர்யா ஒரு 6 சீனு என்னமோ தான் வராரு. செம்ம கலை கலைக்கிறான். 2வதுல வந்து இதுலேயே வந்து சிலது காட்டியிருக்காரு எஸ் ஏ சூர்யா. மர்ம கலையை பற்றி கற்றுக்கிற மாதிரி சீன்லாம் எடுத்திருக்காங்க. 3வது ட்ரைலர் பார்த்தா உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வெளியே வராங்க, அது 3வது ட்ரைலர் இருந்து பாருங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சூர்யா வந்து மர்ம கலையில் வந்து அடித்து 3வதுல கமலஹாசனை காலி பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் அந்த இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாருன்னு நமக்கு அங்கே தான் தெரியும். அதேமாதிரி இந்த ராஜா காலத்தில் கத்தி சண்டை போடுற மாதிரி சின்ன யங் கமலஹாசனையும் கஜல் அகர்வாலையும் விட்டுருக்காங்க தேர்டில். அதுவும் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் தேர்டு எப்படி இருக்குங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் எனக்கு பிடிக்கும். சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சின்ன கவுண்டர் படத்தில் தொப்புள்ள பம்பரத்தை விட்டாங்க. இங்கே வில்லன் வந்து ஆமை குஞ்சை விட்றான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்கே பம்பரம் ஆணியை வச்சு சுற்றிட்டு இருந்தது, இங்கே ஆமை குஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்குது தொப்புளுக்குள்ள. விடுறதுக்கு இடமே கிடைக்கல அவனுங்களுக்கு. கோழி குண்டுலேருந்து எல்லாம் ஆம்லேட் வரைக்கும் போட்டானுங்க. இப்போ ஆமை குஞ்சை விட்டுருக்கானுங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் தப்புன்ட்டார் சங்கர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் படம் உண்மையிலே சூப்பர் படம். ஏன் சில பேர் வந்து படம் சரியில்லையோ இல்லை ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியில்லைன்னு சொல்ல அப்படின்னா சொல்லுவாங்க. படமே சூப்பர் சீன், எல்லா சீனுமே பெஸ்ட்டு சீனு. இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலஹாசன் இன்ட்ரோல் சீன் வந்து செமத்தையாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட அம்மா இறக்குறப்ப சித்தார்த்து வந்து நம்ம தப்பு பண்ணலை, ஆனால் தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீல் அழுவோம். அது உண்மையிலே ரொம்ப இதாக இருக்கும். சமுத்திரக்கெல்லாம் அங்கே சூப்பராக நடிச்சிருப்பாரு. லஞ்சம் வாங்குற ஒரு ஆஃபீஸர் தன்னோட பையனால் அம்மா இறந்துட்டாங்கங்கிற மாதிரி தான். ஆனால் அடுத்த ஷாட்டில் கமலஹாசன் சொல்லுவார் ஒரு சீனு, உங்கள் அம்மாவும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு, இந்த தேர்டு வந்தால் நமக்கு தெரியும். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அவர் கமலை ஓட விட்டது வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது என்னைய. பட் கொஞ்சம் சீனை குறைச்சிருக்கலாம். அந்த ரன் த்ரோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கமலஹாசனுக்கு. ஆனால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் செம்மத்தியாக இருக்குது. அவர் இந்த ஒரு சின்ன ஒரு பையன் ஒரு சைக்கிள் மாதிரி கொண்டு வருவான். அது சைனாவில் பார்க்கலாம், நீங்கள் சைனா அமெரிக்காவில் பார்க்கலாம். அந்த வண்டியோட பேர் தெரியல, குட்டியாக இருக்கும். அது ஏறி உட்காந்து சரலுன்னு போயிட்டுருக்கும். அதில் தப்பிச்சு போவார். செம்மத்தியாக இருக்கும் அந்த சீன்லாம். டக்குன்னு லாரிக்குள்ளே பூந்து அது இதுன்னு போகிறதெல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் நீளத்தை கம்மி பண்ணியிருக்கலாம். மக்கள் 4 சைடு வந்து மறைக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் வந்து போலீஸு சிஐடி ஆஃபீஸர் இது பண்ணுற மாதிரி வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வளவளத்தல் தான். டக்குன்னு தப்பிச்சு போகிற மாதிரி ஈஸியாக பண்ணியிருக்கலாம். வந்து எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அந்த கேர்ள்ஸை பற்றி அப்படி எடுத்துக்கூடாது, பொம்பளைங்களை அப்படி அசிங்கமாக காமிச்சு எடுத்தாங்க. அதுவும் லாஸ்ட் சீனில் படம் நடிச்சு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்தியன் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமலஹாசன் தான் தனியாக தெரிஞ்சாமல் இருந்தார். மீதி டைமில் மற்றவங்க யாருமே அப்படி தெரியல. லாஸ்ட்டில் மொட்டையாக முடிச்சிட்டாங்க. வேறு இந்தியன் 1ல் எப்படி முடிச்சாலும் அதே மாதிரி தான் இந்தியன் 2வும். இப்போ இந்தியன் 3ல் தான் அடுத்த சாப்டர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாகும். அவனோட பரவாயில்ல, ஆனால் கமலஹாசன் தான் நல்லா இருந்தது படத்தை பொறுத்த வரைக்கும். ஆஹா, நல்லா இல்லை, அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அது படத்துல தானே காமிச்சாரு, ரியல் அப்படி இருக்க முடியுமா? நீங்க சொல்றபடி பார்த்தா படம் அவ்வளவு சொல்ற அளவுக்குலாம் இல்லை, சுமாரா தான் இருக்கு. ஆஹா இல்லை, அது பாட்டு ஒண்டி தான் நல்லா இருந்தது, கமலஹாசன் பாட்டு. தவிர வேற எதுவுமே படத்துல சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்தியாவுக்கு எப்படி வராது? இந்தியாவுக்கு அவர் எப்படி வரது பார்த்தோன்னா, அவர் எங்க ஃபாரின்ல இருந்தாரு. இவங்க கம்பேக் இந்தியான்னு ஒரு டேக் பண்ணாங்க. திருப்பி இவங்களே பண்ணிட்டு இவங்களே கோ பேக் இந்தியான்னு சொன்னா என்னது இது புரியல. அவங்களா வர சொல்லி திருப்பி ஒரு மனுஷனை கள்ள தூக்கி அடிக்குது. படமே இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, சொல்றவங்க எதுவுமே சொல்ல, இவங்களா எடுத்துட்டு இவங்களே தோத்துற மாதிரி எடுத்துருக்காங்க படத்தை. எதுவுமே இல்லை. இந்த சீன் எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த சீனை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு இந்த சீன் ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரு ஆகிற சீன் தான் நல்லா இருந்தது. எல்லாம் ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணி கம்பேக் இந்தியா 4 மணி நேரம் 15 நிமிஷம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஏதாவது தெரியுதா? அந்த சாங் ஒண்டி தான் தேட்டரில் காமிக்கூடாது, பிளர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேர்ள்ஸ் ஆடும்போது அந்த சாங் ஒண்டி தான். மீதி எதுவுமே அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரில. படத்தை ஃபுல்லாக தான் காமிச்சாங்க. ஆஹா இல்லை, போடல, அந்த மாதிரி எதுவுமே போடல. மோட ஆன்ட்டு சொல்லிட்டு 2025ல் வரணும் அந்த மாதிரி போட்டாங்க படத்தை.